அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் கார்த்திகராஜன். பாலமேடு கிராம புதுமாளி மடத்து கமிட்டி செயலாளராக இருக்கேன். இப்போ நீங்கள் செயலாளர் இருக்கீங்க. ஸோ செயலாளர் ஜல்லிக்கட்டில் நீங்கள் செயலாளர் இருக்கீங்க அப்படி தானே? அந்த ஜல்லிக்கட்டு இது வந்து அனைத்து சமுதாயம் சேர்ந்த ஒரு அமைப்பு. இதிலிருந்து எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் ஜல்லிக்கட்டு இருக்குது. அதனால நான் அந்த அமைப்பில் இருந்து அந்த செயலாளராக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜல்லிக்கட்டு எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஊரில் வந்து ஒரு 400 வருஷம் இருக்கும். 400 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. 400 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு 400 வருஷம்? ஆமாம். இது எங்கள் பாரம்பரியமாக எங்கள் மூதாதையரெல்லாம் வழி வழியாக கொண்டாடிக்கிட்டு வர்ற விஷயம். சரி, இப்போ 2 இயர்ஸாக ஜல்லிக்கட்டு நடக்கலையே. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? இது வந்து இப்போ வந்து 2 வருஷமாக எங்கள் ஏரியாவில் வந்து போன வருஷமெல்லாம் சென்னையெல்லாம் மழை வெள்ளத்தில் ரொம்ப சிதாச்சு. ஆனால் எங்கள் ஊரில் மழையே இல்லை. இங்கே சொல்லப்போனால் மதுரை மாவட்டத்தில் முழுக்க மழை இல்லை, போதுமான மழை இல்லை. இந்த வருஷமும் மழை இல்லை. தண்ணீர் பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. ஸோ ஜல்லிக்கட்டு இதனால தான் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அதனால எங்களுக்கு சிறு தெய்வங்கள், என் கிராம தெய்வங்கள் கோவப்பட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கிராமத்தில் கோவப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு சொல்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கவர்மெண்ட்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் அதனால் நடத்தலை? இல்லை, இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடக்காதனால எங்கள் கிராம தெய்வங்கள் கோவப்பட்டதுனால வர்ணம் மழை வெய்யலைன்னு சொல்ல வர்றோம் நாங்கள். அது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்தலை, அதனால வந்து கிராம தெய்வங்களும் கோவப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருந்துச்சு, கவர்மெண்ட் வந்து தடை பண்ணாங்களா? ஸோ இதுக்கு யார் காரணம்? நீங்கள் இது வந்து இந்த இந்திய விலங்குகள் நலவாரியம், பீட்டா இப்படி போன்ற அமைப்புகள் தான் காரணம்னு நினைக்கிறோம். பீட்டா தான் இப்போ காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா அவங்க வந்து உலகத்தில் வந்து, அதாவது உலகம் ஃபுல்லாக அவங்க பரவி இருந்திருக்காங்க. வந்து இந்தியா வந்து முதல்ல வந்து இந்த உலகமயம் தாராளமயம் ஆகாததுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு எல்லாமே தன்னை சார்ந்து இருந்துச்சு. இப்போ உலகமயமாக்கல் தாராளமயமாக்கள்லாம் வரும்போது இந்த பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் உள்ளே வந்துட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்து அடி மடியில் கைய வைக்கிற மாதிரி. இந்தியா வந்து விவசாயம் சார்ந்த நாடு. இங்கே வந்து விவசாயங்கள் அதிகமாக இருக்கனால வந்து எந்த நாட்டையும் நம்ம வந்து சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் நம்மளை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பொருளாதார தடை விதித்தப்போ கூட நம்ம நாட்டில் வந்து தற்சார்பாக இருந்ததுனால வந்து நம்ம வந்து அந்த பொருளாதார தடையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம ஒரு உலக அரங்களை வந்து தலை நிமிர்ந்து நின்றோம். இப்போ அதுக்கான அடிப்படை எதுன்னு பார்க்கும்போது இந்த மாடுகள் தான். நம்ம நாட்டுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ், இந்த உரங்களை கொடுக்குறதே வந்து நம்ம மாடுகள் தான். அந்த மாடுகள் வந்து நாட்டு மீன மாடுகளில் போடுற சாணங்கள் இதுகெல்லாம் வந்து அதிகமான ஒரு உரமாக இருக்கனால அது வந்து நம்ம சுயசார்பாக வளர்கிறதுக்கு, இந்தியா வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை வந்து மறைமுகமாக வந்து நம்ம வந்து வீட்டுகளில் வந்து இந்த கோயில் மாடுகள் வந்து வீட்டுகளில் வைக்கிற காளை மாடுகள் வந்து குலதெய்வங்களாகத்தான் நினச்சி இவங்க வச்சு இது பண்ணுறாங்க. அப்படி அந்த மாட்டு இனங்களை அழிச்சிட்டா இந்த இந்தியா போன்ற நாடுகளில் வந்து, நம்ம நாடுகளில் வந்து பொருளாதாரத்தை வந்து குறைக்கலாம்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து நம்ம பொருளாதாரத்தை குறைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறெல்லாம் யாரெல்லாம் காரணம் நினைக்கிறீங்க இந்த ஜல்லிக்கட்டு தடை அப்படின்றதுக்கு? வேறு யாரெல்லாம் காரணம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? அது சார், இப்போ வந்து விலங்குகள் நல வாரியம், பீட்டா, மற்ற ஏகப்பட்ட இந்த விலங்குகளை சொல்லியே நிறையா தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ளூ கிராஸ் இதுங்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். அவங்கெல்லாம் மாடுலாம் துன்புறுத்துறாங்க, அதனால இது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம். அவங்கெல்லாம் மாடு நாங்கள் வந்து மாடு வளர்க்குறோம், இது எங்களோட இதாக இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு மாடை வந்து கட்டி போட்டு அவங்களாம் மெயின்டைன்ஸ் பண்ணுற முடியாது. நாங்கள் வருஷம் பூரா அதுக்கு வந்து எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல், காளை மாடுகளுக்கு வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தீனியை கொடுத்து தன்னோட பிள்ளைய மாதிரி நாங்கள் பாவிச்சுக்கிட்டு வர்றோம். அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு 2 நாளைக்கு அந்த மாட்டை அவங்க அந்த அமைப்புலேருந்து வளர்த்து ஒரு காயம் விட்டுருச்சுன்னா 4 நாளைக்கு அது வைத்தியம் பார்த்து திருப்பி அதை எங்கிட்டு கொண்டு போய் விடுறாங்கன்னு தெரியாது. மொத்தம் எத்தனை மாடை வந்து காப்பாற்றிருக்கோம், எத்தனை மாடை வந்து எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்ற கணக்கு வழக்கு எங்கே இருக்குது? அவங்க இப்போ பேருக்கு தான் அவங்க மாடு வந்து நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு பேருக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மாடு தான் அடிபட்டுச்சுன்னா அப்படியே மருந்து பார்த்துட்டு எங்கேயும் அனுப்பிச்சி விட்டாங்க தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க யாரும் வளர்க்க மாட்டாங்க. இப்போ வளர்க்க மாட்டாங்க. இப்போ எத்தனை லட்சம் மாடு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பீட்டா அமைப்புலேருந்து அந்த நிறுவனம் இருக்குல்ல, அங்கே வந்து எத்தனை ஆயிரம் மாடு இருக்குது, ஏதோ முறையாக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ மத்திய அரசு இருக்காங்களா, மத்திய அரசு அவங்க இந்த மாதிரி எதுவும் தடை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த அமைப்புகளுக்கா? இல்லை,
ஆமாம், அமைப்புகளுக்கும் சரி இப்போ ஜல்லிக்கட்டுக்கும் சரி அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தான் அவங்களை ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லை பேட்டா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா? பாதி பாதி ஆதரவு இருக்காங்க, பாதி பாதி எம்பி. இப்போ மத்திய அரசில் இருக்க அமைச்சர்கள் வந்து பாதி பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, மேனகா காந்தி போன்ற அமைச்சர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, இப்போ இந்த செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்களா, இப்போ நடிகர்கள் ஆக்டர்ஸ் அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் நீங்கள் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க தெரிவித்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க ஆதரவு தான் தெரிவித்து இந்த ஜல்லிக்கட்டு வளரணுன்ற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க நடிகர்கள், தமிழ்நாட்டில் பிறந்த நடிகர்லாம் கட்டாயம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இல்லை இப்போ சேர்ந்த விஷால் இவங்க போன்றவங்க தான் அந்த உணர்வு இல்லாமல் இதை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஆக்டர் சொல்லி தான் கேட்குறாங்க. சார் நான் அதனால தான் கேட்குறேன், அவங்க ஆதரவு தெரிவிச்சா நல்லா இருக்கும்னு கேட்குறீங்களான்னு கேட்குறேன். அவங்க ரசிகர்களும் ஆதரவு தெரிவிப்பாங்கள்ல, அதும்போது என்ன வலுவு சேர்க்கும்ல. ஓகே, உங்கள் இயக்கத்தில் இப்போ வேறு யாரெல்லாம் இங்கே இருக்கா? இப்போ அண்ணன் வந்து உறுப்பினர் எங்கள் அமைப்பில் வந்து ஐயா வந்து எங்கள் தலைவராக இருக்காங்க. வணக்கமே வாங்க. வணக்கமே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செல்லத்துறை. செல்லதுரையா, நீங்கள் இந்த உறுப்பினரில் தலைவராக இருக்கீங்க? தலைவராக இருக்கேன். எத்தனை வருஷமா நீங்கள் தலைவராக இருக்கீங்க? இந்த 1.5 வருட காலங்கள் வந்தேன். இப்போ நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி நிறைய அன்னை செயலாளர்கிட்ட கேட்டோம் சார். அவர் மூலிமா அவருக்கு என்ன தெரிஞ்ச கருத்து, அவருக்கு என்னென்ன தோணுதோ ஸோ அதெல்லாம் சொன்னார். ஸோ நீங்கள் ஜல்லிக்கட்டு தடை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த 2 வருஷமா, அந்த 2 வருஷமா நடைபெறாதது உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் ஃபீல், தலைவராக ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான விளையாட்டு வந்து ஜல்லிக்கட்டு. அதை வந்து இந்த பீட்டாவும் நமது விலங்கு நலம் வாரியாமல் இதை உற்று நோக்கினால ஆய்வு செய்யணும். என்ன செய்கிறாங்க, ஒரு விவசாய குடிமகன் என்ன செய்கிறான் நாட்டில், எப்படி அதை அந்த காளைகளை வளர்க்குறான் என்னன்றது மாதிரி ஆய்வு நல்லா தயவு செய்து அவங்க நேரடியாக வந்து பார்த்தா தான் இதனுடைய ஒரு அடிப்படை விளக்கம் அவங்களுக்கும் புரியும். இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாடுன்றது வருடங்கள் ஒரு வருடங்களுக்கு கையில் அதை பிடிச்சி கட்டோட நம்ம கட்டுப்பாட்டிலேயே அதை வச்சுருக்கோம். அந்த காடை ஒரு வருடங்களுக்கு ஒரு நாள் அந்த மாட்டு பொங்கலுன்ற அன்னைக்கு தான் அதனுடைய விட்டு பிடிக்கிறது அதனுடைய கட்டில் இருந்து. இது வந்து அதை என்ன எப்படி பராமரிக்கிறாங்க இந்த விவசாய குடும்பங்கள். நல்ல அதை மாட்டு பொங்கல் வந்துருச்சுன்னா அந்த மாட்டினுடைய ஒரு அலங்காரம் பண்ணி புது சீருடைகள் உடுத்தி அதுக்கு ஒரு தெய்வ ஆராதனைகள் நடத்தி அந்த பொங்கலிட்டு தான் அந்த மாட்டுக்கு ஊட்டிட்டு தான் சிறு குழந்தைகளுக்கு கூட கொடுக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கால சித்திரவதை அது இதுன்னு சொல்லி இந்த பீட்டாவும் விலங்கு நல வாரியமும் கூறுது. இதை தயவு செய்து மதுபெரிய இந்த விலங்கு வாரியமும் இந்த வாரியம் போய் இந்த பொங்கல் இருந்தால் நெருங்கிருச்சு. ஒரு விவசாய குடும்பங்களை அந்த காளை எப்படி பராமரிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன உணவு கொடுக்குறாங்க, அதை அப்படின்ற மாதிரி இதை ஒரு சித்திரவதை என்று நம்ம சொல்லலாமான்னு அவங்களுக்காக புரிய வரும்னு நினைக்கிறான். இதை விளக்கம் எடுத்து சொல்லி நமது மத்திய மாநில அரசு நம்மளுக்கு இதை வாங்கி இந்த பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ மத்திய மாநில அரசு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறோம்? அவங்கள வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ விலங்கு நல வாரியம் மற்றும் பீட்டா இது 2 மட்டும் தான் இந்த ஜல்லிக்கட்டு தடை பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னுடைய ஒரு கருத்துக்கு எங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் படித்த ஒரு இதுலேருந்து பட்டமோ எதுவும் கிடையாது. நாங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இப்படி ஒரு இதெல்லாம் இருக்க நடைமுறைகளில் பார்த்து நாங்கள் அந்த இதை உதாரணத்தில் தான் இங்கே சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. மற்றபடி எங்களுக்கு தெரிஞ்சது உண்மையான ஒரு இது முதல்ல சொன்ன பேட்டிகள் இந்த காளைகள் வந்து எப்படி அதை பராமரிக்கிறாங்கன்றது இந்த 2 நில வாரியமுமே உற்று நோக்கி இதை கவனிச்சினாலே ஒரு இந்த தமிழர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கும்னு அவங்க இருகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஆய்வு செய்யுங்க. நீங்கள் ஒவ்வொரு தமிழ் குடிமகன் வீட்லேயும் அந்த காளை மாடுகளை வளர்க்குறவங்களையும் நல்ல முறையில் வந்து நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, பொங்கல் வந்துருச்சு அந்த மாட்டுக்கு என்ன ஒரு இதான செயல்பாடுகளில் செய்கிறாங்க, அதை எப்படி ஒரு தெய்வம் மாதிரி வழிபடுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஸோ மாடெல்லாம் தெய்வம் நீங்கள் வழிபடுறேன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இதனால் ஜல்லிக்கட்டு தடை பண்ணுறதுனால உங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படுதா? எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படுது. மாடுகள் இருந்தால் அடுத்த மாடு இந்த உழவு இதுகளுக்கு வச்சிருக்க மாடுகள் வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இந்த காளையை வச்சு தான் நம்ம உற்பத்தி பண்ணி கண்டுகளை நம்ம உருவாக்குறோம். அந்த காளையும் இல்லைன்னு சொன்னாலும் போது விவசாயம் பாதிக்கவெல்லாம் செய்யாது. மாடு இருந்தால் தான் விவசாயம் நல்லா இருக்கும். ஸோ மாடு தான் விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ விலங்குகள் வந்து கொடுமைப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறதுனால. ஸோ விலங்குகளுக்கு கொடுமைப்படுத்தப்படுது. உண்மையிலே மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுனால கொடுமைப்படுதா? இப்போ வந்து கடந்த ஒரு 4-5 வருஷங்களாகவே வந்து 2008 வந்து
நம்ம சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி வந்து இந்த ஜல்லிக்கட்டு விழா வந்து மாவட்ட ஆட்சியர் முன்னாடி தான் இந்த இதை நடத்துகிறோம். மற்ற அரசு அதிகாரிகள், எஸ்பி, இவங்க எல்லாருமே நேரடி பார்வையில் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டே நடந்துச்சு. அவங்க நேரடி பார்வையில் நடக்கும்போது அந்த இது போன்ற தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நடந்துச்சுன்றாங்க. ஏதோ ஒரு ரகம் இப்போ டெய்லி வண்டியில் பஸ்ஸில் போகிறோம், டூ வீலரில் போகிறோம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது மாதிரி சின்ன விபத்துக்கள் ஏதாவது ஒரு சில இடத்துகளில் நடந்த வந்து இவங்க காரணத்தை காமிச்சு அந்த விளையாட்டவே தடை பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயலாக தான் நான் நினைக்கிறோம். அப்போ இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நீங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஊர் மக்கள் கருத்து என்ன இருக்குது, ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம், இல்லை வேணாம்னு சொல்கிறாங்களா அவங்களும்? எங்கள் ஊர் மக்கள் ஜல்லிக்கட்டு கட்டாயம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அது கட்டாயம் மத்திய மாநில அரசோட உதவியோடு நடக்கும்னு நான் நம்புகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் மக்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் நடத்தியே ஆகணும் அப்படின்னு தான் கருத்து இருக்காங்க. என்ன கருத்து தானா? ஓகே, தேங்க்யூ.